விவசாயிகள், சிறிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு நஷ்டம். இப்போ 5 ஏக்கர் 10 ஏக்கர் அவங்களுக்கும் அந்த செலவுகள் இருக்கு, அந்த இழப்புகள் இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு வந்து இந்த 50,000த்துக்குள்ள 10,000த்துக்குள்ள இந்த மாதிரி லிமிட் இல்லாம விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி பண்றதுதான் நியாயம். ஒண்ணு, இந்த கடன்லயே வந்து வட்டியை வந்து தள்ளுபடி பண்ணும். இதெல்லாம் விவசாயத்துக்காக பண்ற செலவுகள். அதனால இதெல்லாம் வந்து விவசாய செலவுகள் ஈடுபட்டு எம்எஸ்பி அதிகமாகும். விடியல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பதவியேற்ற விஜய் அரசு, தமிழக வெற்றி கழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி என்று. ஆனால் அது முழுமையாக கடன் தள்ளுபடியாக இல்லாமல் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது, பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இயற்கை வேளாண் அறிஞரும் தாளாண்மை உழவர் இயக்கத்தின் நிறுவனருமான தோழர் திருநாவுக்கரசு. வணக்கம் தோழர். வணக்கம். இப்ப வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா வந்து இப்ப வந்து பல்வேறு குளறுபடிகளோடு பல்வேறு கட் ஆஃபோட அந்த கடன் தள்ளுபடியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஆர்பிஐ விதியை வந்து காரணமாக சொல்றாங்க. இதுல என்னதான் நடந்துச்சு, என்ன அந்த கடன் தள்ளுபடியை வந்து மற்ற கட்சிகள் எதுவும் பெருசா இந்த கடன் தள்ளுபடிகள் அறிவிச்ச மாதிரி தெரியல, இவங்க மட்டும் கடன் தள்ளுபடி அறிவிச்சாங்க. உண்மையிலே தெரியாம அறிவிச்சிட்டாங்களா, என்ன பிரச்சனை இதுல? விவசாயிகள், சிறிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு நஷ்டம். இப்போ 5 ஏக்கர் 10 ஏக்கர் அவங்களுக்கும் அந்த செலவுகள் இருக்கு, அந்த இழப்புகள் இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு வந்து இது 50,000த்துக்குள்ள 10,000த்துக்குள்ள இது மாதிரி லிமிட் இல்லாம விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி பண்றதுதான் நியாயம். ஒண்ணு, இந்த கடன்லயே வந்து வட்டியை வந்து தள்ளுபடி பண்ணணும். ஏன்னாக்க உற்பத்தி செலவுக்காக விவசாயி போய் கடன் வாங்குறேன். இது வந்து கேபிட்டல் காஸ்டும் இருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் காஸ்டும் இருக்கு. இதெல்லாம் விவசாயத்துக்காக பண்ற செலவுகள். அதனால இதெல்லாம் வந்து விவசாய செலவுகள் ஈடுபட்டு எம்எஸ்பி அதிகமாகணும். அதனால இந்த குளறுபடிலாம் இருக்கிறதுனால இப்ப பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு என்ன இழப்பு இருக்கோ அதை அவங்க கொடுக்கணும். இப்போ ஒரு 2 ஏக்கர் உள்ளவனுக்கு மாத்திரம் கொடுக்கறது இது மாதிரிலாம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ இன்னும் சொல்ல போனாக்க 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப குறைச்ச 5% கீழே போயிட்டாங்க. 95% விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகளா தான் இருக்காங்க. ஒரு 2 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களா தான் இருக்காங்க. அதுல போய் உள்ள மயிர் விளக்க மாதங்கள் போடுறதுலாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். நிறைய நிலங்கள் வந்து சிறு விவசாயிகள் தான், சிறு குறு விவசாயிகள் தான். அதனால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கடனை வந்து முற்றிலும் தள்ளுபடி பண்றதுதான் நியாயமா இருக்கும். இதுல வந்து பெரிய பெரிய வாதங்கள் போட்டு பண்ணாக்க பணக்கார விவசாயிகள்லாம் இப்ப வந்து ரொம்ப பெரிய பணக்கார விவசாயம் இங்கிருந்து வெளியேறி போயிட்டாங்க. இப்ப இங்கெல்லாம் 100கணக்கான ஏக்கர் வச்சிருந்தவங்களாம் இங்கிருந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிற விவசாயிகள், பணக்கார விவசாயிகள் ஒரு 5 ஏக்கர், அதுவும் வந்து டோட்டல் பர்சன்டேஜ்ல ஒரு 5%, அவ்வளவுதான். அதனால மெஜாரிட்டி இப்ப விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சிறு குறு விவசாயம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்றது நியாயம். இதுல பெரிய நியாயம் என்னன்னு கேட்டா, அதுக்கு வட்டி போடுறது பெரிய தப்பு. அதுக்கு வட்டி போடாம வட்டியை வந்து எப்பயுமே போடக்கூடாது. ஒண்ணு, இருக்கிற கடனை வந்து வசூலை வந்து தள்ளுபடி பண்ணலாம். இதான் நினைக்கிறேன். தொடர் இப்ப வந்து இதுல வந்து ஆர்பிஐ கைடன்ஸ் வந்து ஒரு இதா சொல்றாங்க. 2025 வந்து ஆர்பிஐ கைடன்ஸ் வந்து இது முற்றுமுழுதா வந்து அரசு வந்து வங்கிகள் மீது சுமத்தக்கூடிய பொருளாதார சுமைன்னுட்டு ஆர்பிஐ சொல்லுது. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய வாதங்கள் நடைபெறுது. இந்த ஆர்பிஐ கைடன்ஸ் வந்து எப்படி பாக்குறீங்க? இது வந்து எங்கனாலும் யாருனாலும் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கட்டும். சின்ன சின்ன பெட்டி மாதிரி இருந்ததெல்லாம் பெரியதாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப இதற்கான ரூல்ஸை வந்து ஆர்பிஐ பண்றாங்கன்னாக்க இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி எறிகிறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தை வந்து ஒவ்வொரு நாளும் மாத்துறாங்க. அப்படி மாத்திட்டு இருக்கிற ஒரு நாட்டுல மெஜாரிட்டியான பீப்புள் இன்னைக்கு 146 கோடி இருக்காங்கன்னா 130 கோடி பேருக்கு மேலதான் விவசாயிகள், தொழிலாளர்கள். அவங்களுக்காக ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுக்கறதுன்னா அந்த கைட்லைன்ஸ் should be thrown away. அதை வந்து எடுத்துட்டு இதுக்கு சாதகமா போடணும். அதான் சரியா இருக்கும். இதுல என்ன இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்க, இந்த எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இந்த 130 135 கோடியோ இவங்களுடைய வருமானத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழியை பாக்குறாங்க. இதை விட இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கான வழி எதுவுமே கிடையாது. வித்தவுட் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இந்த பொருட்கள் விற்காது, பொருளாதாரம் வளராது, இந்த நாடு முன்னேறாது. நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க.
விவசாயிகள், கிராம மக்கள் வந்து நகரத்துல இருந்து வாங்குற பொருள்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வாங்குறாங்க. வாறுகோல்ல இருந்து, செருப்புல இருந்து எல்லா பொருளையும் வாங்குறாங்க. அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் பொருளாதாரமே இந்த கிராம சந்தையை தான் நம்பிட்டு இருக்கு. ஆனா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவனுடைய கணக்குகள் ஈஸியா இருக்கிறதுக்காக இங்க வந்து இவங்க எம்எஸ்சி கூட போட்டா போயிடும், தொழிலாளர் சம்பளம் கூட போட்டாக்க நாடு பொருளாதாரம் பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. இந்த இவங்களுக்கு எம்எஸ்பி சரியான எம்எஸ்பியும் தொழிலாளருக்கு சரியான சம்பளம் இருந்தாக்க இந்தியா வந்து சில வருடங்கள்ல வல்லரசு ஆகும். நாங்க வந்து கணக்கு பண்ணி பார்த்துருக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, மோடி மாத்திரம் வந்து கொடுக்காம ஏமாத்தினது 55.68 லட்சம் கோடி இன் 11 இயர்ஸ். இப்ப இந்த லட்சம் கோடிங்கிறது வந்து 1985 இருந்து தொடருது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னாக்க பல 100 லட்சம் கோடிகள் ரூபாய் வந்து கிராமத்திலிருந்து எடுக்கிறாங்க. வேர் திஸ் மணி கோஸ்? இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படாத வேற எங்கேயாவது தானே போகணும். 2 சர்க்கிள் போடுங்க. ஒண்ணு வந்து இண்டஸ்ட்ரியல் சர்க்கிள், வணிகர்கள், மர்ச்சன்ட்ஸ். இன்னொன்னு வந்து விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், தொழில்துறை தொழிலாளர்கள், 2 சர்க்கிள் போடுங்க. இந்த 2க்கும் இடையில போற வந்து பண பரிவர்த்தனை நீங்க பாருங்க. பார்த்தாக்க விவசாயிகள் சர்க்கிள் இருந்து தான் போகுது பணம். வருஷத்துக்கு பல லட்சம் கோடிகள் வந்து இண்டஸ்ட்ரியல் சர்க்கிளுக்கு போகுது. இது வந்து எவ்வளவு குறையோ அங்க அதே மாதிரி அங்கேயும் குறையும். இதை ஏன் ஆர்பிஐ கணக்கில் எடுக்கக்கூடாது? இதை கணக்கில் எடுத்து இவர்களுக்கு உரிய இது கிடைச்சுனாக்கா இன்னும் வேகமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். இப்ப இவங்களுக்கு வளர்ச்சி எடுக்கணும்னா என்ன பண்றாங்கன்னாக்கா அரிசியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. $5 பில்லியன் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இங்க சரியா கூட சாப்பிட முடியல மக்கள். இதான் தொடர். அதுதான் நம்ம கவனிக்கணும் தொடர். அதனால ஆர்பிஐ கிளியரன்ஸோ அல்லது அரசாங்க உத்தரவுகளோ அல்லது பிரதம மந்திரியின் விருப்பு வெறுப்புகளோ தட் இஸ் நாட் ஃபைனல். இவங்க எல்லாமே வந்து தேர் லைக் எம்ப்ளாயிஸ். அந்தந்த சமயத்துக்கு தகுந்தபடி இவங்க பேசுறாங்க. பட் தேர் ஷுட் பி ஒரு நாம் இருக்கணும். அது மாதிரி நாம் இருக்கணுங்கிறதா தான் இந்த சிஐசிபி எல்லாம் உண்டாக்குனாங்க. பட் இட் இஸ் கோயிங் அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால ஆர்பிஐ கைட்லைன்ஸை மாத்தணுமே தவிர அவங்க கைட்லைன்ஸை மாத்தாம விவசாயிகளா இதுக்கு தகுந்தபடி கட் பண்ணக்கூடாது. தட்ஸ் வாட் மை ஒபினியன். அதாவது விவசாயிகளோட நலன் இதெல்லாம் எந்த கருத்துலையும் கொள்ளாம வெறும் வங்கிகளோட நலன்ல இருந்து தான் இந்த ஆர்பிஐ செயல்படுதுன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா. அந்த வங்கிகள் வந்து இந்த விவசாயிகளை வச்சுதான் பிழைக்குது. இப்ப எந்த இதுக்கு போங்க, இந்த கடன் மாத்திரம் கொடுக்கலன்னா அந்த வங்கிக்கு என்ன வருமானம் இருக்கு? எல்லா கடனும் கொடுக்குறாங்க. வீட்டு கடன் கொடுக்குறாங்க. கார் எவனாவது 15 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் வட்டியை குறைச்சு போட்டு கொடுக்குறாங்க. அது வெளிநாட்டுக்காரனுடைய வருமானத்துக்கு பயன்படுது. இந்த ரியல் எஸ்டேட் கொடுக்குற கடன் வந்து அதுவும் வெளிநாட்டுக்காரனுக்கு பயன்படுது. ஆனா விவசாயி கொடுக்குற கடன் மாத்திரம் 10% 12% போட்டு நெருக்கடி பண்ணி இருக்கிற நிலத்தெல்லாம் அடமானம் வச்சு பிடிக்கிறாங்க. அதுலயும் பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த 2 வகையிலும் அவங்க பணம் சம்பாதிக்கும் போது ஒண்ணு வந்து அந்நியர்களுக்கும் தொழில்துறைக்கும் சாதகமா முடியுது. இன்னொன்னு வந்து விவசாயிகள் வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இந்த அனாமலி அவங்க மாத்தணும். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க உட்கார்ந்துட்டு அவனுடைய கார் 50 லட்சம் ரூபாய் கார், 1 கோடி ரூபாய் கார்னு விற்கும் போது இந்தியாவுக்கு இருக்கிற சில வரி கிரி இந்த மாதிரி இருக்கிறது தவிர பெரிய பெனிஃபிட் எதுவும் கிடையாது. அந்த கார் ஓட்டுறதுக்கு பெரிய பெரிய சாலைகளா பல கோடி ரூபாய் கணக்கு போட வேண்டியிருக்கு. ஆனா ஒரு விவசாயி வந்து அவன் பண்ற உழைப்புனால இந்த மக்களுக்கு வந்து சோறு போட்டுட்டு இருக்காங்க. சோறுனா எல்லா விதமான உணவுப் பொருளும் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது 2க்கும் வித்தியாசப்படுத்தணும் ரிசர்வ் பேங்க். 2 ஒண்ணு கிடையாது. ஒண்ணு வந்து ட்ரேட் நாட் இன் த பெனிஃபிட் ஆஃப் த கண்ட்ரி. இன்னொன்னு வந்து லைஃப் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒரு 146 கோடி மக்கள், பணக்காரன் ஏழை எல்லாருக்கும் சாப்பிடுறது இருக்கு. இது 2ஐயும் அவங்க வித்தியாசப்படுத்தி பார்த்தாங்கன்னா இந்த கைட்லைன்ஸை மாத்தணும். இப்ப வந்து ஒட்டுமொத்தமாவே வந்து விவசாயிகளோட உற்பத்தி, அவர்களுடைய நிலை இது குறித்தா எந்த ஒரு பார்வையும் இல்லாம தான் அரசுகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத குற்றம் சாட்டுறீங்க. தொடர்ச்சியாக இது குறித்து பேசுவோம். நம்ம இப்போ நிலை, இந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ், இந்த அரசு கொண்டு வந்த கடன் தள்ளுபடி, இது குறித்து விரிவாக கலந்து பேசியதற்கு நன்றி தோழர். நன்றி.